எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலுமே பீரோவில் அயனிங் இல்லாத ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி எடுத்து வெளியில் கிளம்பும்போது அயன் பண்ணி இந்த மாமா கிட்ட 2 திட்டு வாங்கி கிளம்புறதே பழக்கமாயிடுச்சு. முதல் நாள் மதியம் 3 மணிக்கு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் கோயிலுக்கு போக முடியல. ஸோ மறுநாள் காலையில் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி தேனி பக்கத்தில் பெரிய குளன்ற ஊரில் மலை மேலே இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். என்ட்ரன்ஸில் சின்ன மலை மேலே ஒரு பெரிய விநாயகர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் மேலே ஏற ஆரம்பிச்சோம். நார்மல் டேஸில் இந்த கோயிலில் அவ்வளோவா பெருசாக கூட்டம்லாம் எதுவும் இருக்காது. நம்ம நல்லா ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம். ஆனால் எவ்ரி பௌர்ணமிக்கு வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றின பெரிய விளக்கு தான் இது. நிறைய தடவை இந்த கோயிலுக்கு பௌர்ணமி அப்போ நான் நைட்டு தான் வந்திருக்கேன். காலையில் வந்ததே இல்லை. பௌர்ணமி ஸ்டார்ட் ஆன மறுநாள் மதியம் 3 மணி வரைக்குமே இருக்கிறதுனால காலையில் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி வரலான்னு சொல்லி இங்கே வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் விளக்கெல்லாம் போட்டுட்டு மலை மேலே நின்று இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நைட்டெல்லாம் கோவிலுக்கு வரும்போது இந்த இடம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 hour நின்று தான் சாமி பார்க்க முடியும். இன்னைக்கு நாங்கள் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்தோம். இது கோவிலோட தீர்த்த தொட்டி. மலை மேலே எவ்வளோ இருக்கு பாருங்க ஊத்து தண்ணி.